வணக்கம். நான் அதிபன். நான் ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரமோட்டர். நாங்க பிசினஸ்ல எங்களுக்கு நிறையா ஒரு டென்ஷன்ஸ் இருக்கு. பிசிக்கலா நாங்க பண்றது கிடையாது. ஏன்னா ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது. ஜஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க்கு, சைட் போறது அப்படிதான் இருக்கும். ஸோ பிசிக்கலா சில ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுது. ஒரு 25, 30 பிளஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ அதுக்காக நாங்க ஒரு ஜிம் சூலூருக்குள்ள நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு 2, 3 ஜிம்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் ஃபிட்னஸ் ஜோன் பத்தி. ஸோ இங்க நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்க ஸ்பேஸ் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. மற்ற ஜிம்மை கம்பேர் பண்ணுவோம், இங்க ஓப்பன் ஸ்பேஸும் இருக்கு, இன்டோர் ஸ்பேஸும் இருக்கு. ஸோ அப்புறம் மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மற்ற இடத்த விட இங்க ஒரு மிஷின்ஸ்லாம் இம்போர்ட்டட் மிஷின்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நல்ல கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கு. அப்புறம் இங்க இருக்க மாஸ்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாவே கனெக்ட் ஆனாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்போ வந்தாலும் ஹி இஸ் வெரி ஸ்மைலிங் ஃபேஸ். ஸோ காலைல நம்ம மார்னிங் வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்மைலிங் ஆள் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதுல இருந்து எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் 1 மந்த் நான் ரெகுலர் மெம்பர்ஷிப்ல வந்தேன். 1 மந்த் அப்புறமே நான் ஆனுவல் மெம்பர்ஷிப் மாறிட்டேன். நான் கண்டினியூஸா என்னால் வர முடியறது இல்லை பிகாஸ் ஆஃப் பிசினஸ் ஒர்க். பட் ஸ்டில் எப்போ வந்தாலும் என்ன பிரேக் எடுத்துட்டு வந்தாலும் அவங்க எப்பவுமே நம்மளுக்கு பிரேக் முடிச்சுட்டு எப்படி நம்மளுக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கணுமோ, உடனே எடுத்தோடனே ஹார்ட் ஒர்க் அவுட்ஸ் இல்லாம திருப்பி நம்ம பாடியை ரெடி பண்ணி திருப்பியும் நம்மளுக்கு ஒரு வார்ம் அப் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, பிசிக்கலா நம்மளுக்கு பெரிய ஒரு பல்க் பாடி வராட்டியும் ஐ ஃபீல் வெரி ஹெல்த்தி. எனக்கு ஹெல்த்தாவே எப்படி சொல்றேன்னா, எனக்கு ஒரு மினிஸ்கஸ் ஸ்கேர் இருந்துச்சு ஆக்சுவலா லெக்ல. எனக்கு ஆப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அது எனக்கு பிசினஸ்ல ஒரு 6 months to 8 months பெட் ரெஸ்ட் எடுக்கணுன்றனால பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ மாஸ்டர் நான் சொன்னேன், மாஸ்டர் எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க, நான் சில ஒர்க் அவுட் ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி தரேன், அது உங்களுக்கு ஒர்க் அவுட் தான் பாருங்கன்னாங்க. அது உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு ஆப்ரேட் பண்ண சொல்லி 1 year ஆச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு பெருசா அந்த லெக் பெயின் முதல்ல பெயின் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதுல இருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். அப்புறம் எப்போ வந்தாலும் நான் இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னன்னா, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. மார்னிங் நம்ம ஒர்க் அவுட் பண்றதுனால மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. ஸோ அதனாலதான் இங்க வந்தது. அப்புறம் இங்க வந்ததை எல்லா மெம்பர்ஸும் பாத்தீங்கன்னா ஆல் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைக் மைண்டட் பீப்புள்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் இங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் ஒரு லைக் மைண்டட் பீப்புளா இருக்காங்க. ஸோ இந்த ஜிம் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூலூர்ல இருக்கவங்களுக்கு இட்ஸ் வெரி குட். மாஸ்டர் ஆகட்டும், ஓனர்ஸ் ஆகட்டும், ஆல் ஆர் வெரி குட். ஸோ தேங்க்யூ ஃபிட்னஸ் ஜோன். தேங்க்யூ.